கலா சொன்னபடி நாம என்ன முதல் நாள் ஸ்கூலுக்கு போற குழந்தை போல இப்படி ஃபீல் பண்றோம். என்னவோ சொர்க்க வாசல் கதவு திறக்க பக்தன் காத்திருந்ததை போல இருந்தது பைரவிக்கு. இதோ வந்துட்டேன் என்றபடி சாரதா கதவை திறக்க ஒரு கணம் மூச்சடைத்தது பைரவிக்கு. அழகிய மஞ்சள் காட்டன் புடவையில் நெற்றியில் பெரிய குங்குமத்துடன் காதுகளில் வைரத்தோடு ஒளி வீச மூக்கில் வைர பேசரி மினுமினுக்க எலுமிச்சை நிறத்தில் சற்று பூசினார் போல உயரமாக சாட்சாத் மகாலட்சுமியே நின்றிருப்பதைப் போல தோன்றியது பைரவிக்கு. கிச்சனில் ஏதோ வேலையாய் இருந்திருப்பார் போலும். உதட்டுக்கு மேல் அரும்பி இருந்த வேர்வை துளிகள் கூட அவருக்கு அழகாய் இருந்தது. வைத்த கண் எடுக்காமல் அவரையே பார்த்து கொண்டிருந்த பைரவி சொல்ல முடியாத உணர்ச்சிகளில் பிடியில் இருந்தாள். இவர்கள் என்ன அழகு! கலைந்தார் மாதிரி தோற்றத்தில் இருந்தாலும் குடும்ப பாங்காங்க சாந்தமாக புன்னகை ததும்பும் முகத்துடன் இருந்தவரை பார்க்க பார்க்க பைரவிக்கு என்னவோ செய்தது. சாரதா வெளியே நின்று இருந்தவர்களை பார்த்து விட்டு கலாவையும் தெரியும், யார் இந்த பெண், எவ்வளவு அழகு, ரோஜா பூ கலரில் பார்க்க ரவிவர்மாவின் ஓவியம் போல இருக்கா, இவள் யாரை ஞாபகப்படுத்துறா? ஆச்சரியமாக பார்த்தவர் ஒரே நிமிடத்தில் தன்னை சரிப்படுத்தி கொண்டு சின்ன புன்னகையுடன் வாமா கலா இவர்கள் என்று பைரவியை பார்த்தபடி இழுக்க பைரவி சாரதாவை தான் பார்த்து கொண்டே இருந்தாள். அவர் முகத்தில் தோன்றிய உணர்ச்சிகளை படித்து கொண்டிருந்தவளை, கலா, சாரதா மம்மி, இவங்க தான் நான் சொன்ன பைரவி அக்கா. அமெரிக்காவில் இருந்து உங்ககிட்ட ஸ்கைப் கிளாஸில் பாட்டு கற்றுக்கொள்வதாக சொன்னவங்க. சடனாக நேற்று இந்தியா வந்திருக்காங்க. உங்களை பார்க்கணும்னு எனக்கு ராத்திரி ஃபோன் செஞ்சாங்க. அதான் இன்னைக்கு உங்ககிட்ட நேராகவே கூட்டிட்டு வந்தேன். வாமா பைரவி, உள்ள வாமா என்றபடி அவளை ஒரு நிமிடம் ஆழ்ந்து பார்த்துவிட்டு உள்ளே சென்றார் சாரதா. பைரவி என்று சொல்லும் போது சிறு நடுக்கம் இருந்ததோ குரலில் என்று யோசித்தவள் அந்த கண்களில் அழகில் மூழ்கியவள் தலையாட்டியபடியே அவரை பின்தொடர்ந்தாள். வீட்டை சுற்றி பார்த்தபடி அவரை பின்தொடர்ந்தவள் அவர் உள்ளே சங்கீதம் எடுக்கும் தன் அறைக்கு அழைத்து சென்றார். தரையில் ஏற்கனவே பாட்டு கிளாஸுக்காக பாய் விரிக்கப்பட்டு தம்புரா மூலையில் சாற்றி வைக்கப்பட்டு இருக்க பைரவிக்கு ஏதோ தெய்வ சன்னிதானத்தில் இருப்பதை போல தோன்றியது. அவளையே பார்த்து கொண்டிருந்த சாரதா, இந்த பெண் ஏன் இப்படி பார்க்கிறது? உட்காருமா, தரையில் உட்காருவியோ என்றபடி அவர் பாயில் அமர கலாவும் அவர் எதிரில் அமர்ந்து கொண்டாள். என்றவள் அவளுமே அங்கே விரிக்கப்பட்டிருந்த பாயில் அமர்ந்தாள். ஒரு நிமிடம் என்றவர் சமையல் அறைக்கு சென்று தண்ணீர் எடுத்து வந்து அவளுக்கு கொடுத்தார். காபி சாப்பிடுகிறாயா, இல்லை ஏதாவது ஜூஸ் கலக்கட்டமா என கேட்டவரை சாரதா ஆ மாமி என பைரவி இழுக்க, மாமினே மத்தவ மாதிரி நீயும் கூப்பிடுமா என்றவரை பார்த்த பைரவி, சரி மாமி, இப்பொழுது எதுவும் வேண்டாம், இந்த தண்ணீரே போதும். சரி சொல்லுமா பைரவி, நான் உனக்கு எந்த விதத்தில் உதவ முடியும்? நீ ஏற்கனவே நன்னா கர்நாடக சங்கீதம் பாடுவேன்னு கலா சொல்லியிருக்கா. நீ ஏதாவது இவாள மாதிரி ஸ்பெஷலைஸ் பண்ணிரியா, இல்ல பொழுதுபோக்குக்காக பாட்டு கத்துக்கிறியா? நீ நிறைய கச்சேரி கூட அமெரிக்காவில் பண்ணிருக்கியாம். கலா தான் சொன்னா. உன் குரு வேதவள்ளி வெங்கடாச்சாரியாரோட கச்சேரியை நான் கேட்டிருக்கேன். நல்ல சங்கீத ஞானம் அவளுக்கு. மேற்கொண்டு என்ன பேசுவது என்று தெரியாமல் சாரதா பைரவியை பார்க்க, மாமி, நான் ஆக்சுவலா டாக்டர் படித்திருக்கேன். இப்போ பிஹெச்டி பண்றேன். எனக்கு என்னவோ சின்ன வயசுல இருந்தே சங்கீதத்து மேல ரொம்ப ஆசை. எங்க அப்பா டாக்டர், அம்மா ஹோம் மேக்கர். அம்மாவுக்கு சங்கீதம்னா கொஞ்சம் பிடிக்கும். எனக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு பாட்டு சொல்லித்தர ஏற்பாடு பண்ணா. ஓரளவுக்கு எல்லாமே கத்துண்டு இருக்கேன். வேதா மாமி தனக்கு தெரிஞ்சதை எல்லாம் நல்லாவே சொல்லி தந்திருக்கா. நான் இப்போ சங்கீதத்தை என் படிப்போட சம்பந்தப்படுத்துற மாதிரி ஒவ்வொருத்தர் ஜீன்லையும் சங்கீதம்ங்கிறது பரம்பரையா வராதா, இல்ல சங்கீதம் நம்ம ரத்தத்தில் இல்லை என்றாலும் ஸ்பெஷலைஸ்ட் பண்ண பாட்டு வருமா, இதை பற்றி தான் நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். அது சம்பந்தமா தான் நான் இந்தியாவுக்கு முதல் தடவையா வந்திருக்கேன்
என்று பைரவிக்கு, வாவ், சூப்பரா இருக்கே உங்க ஆராய்ச்சி, உங்கள மாதிரியே அழகாவும் இருக்கு என்றபடி அங்கே வந்தாள் மகதி. யார் இது என்று ஆச்சரியமாக பார்த்தாள் பைரவி. அவள் பார்வையின் பொருளை உணர்ந்த சாரதா, என்னோட மூன்றாவது பெண் மகதி ஒரு கிளினிக்கல் பெத்தாலஜிஸ்டாக வேலை பார்க்கிறாள். எம்எஸ்சி பயோடெக்னாலஜி படிச்சிருக்கா என்று பைரவிக்கு சொன்னவர் தன் மகளிடம் திரும்பி, மகி, இவாதான் அன்னைக்கு கலா சொன்னாலே அமெரிக்காவில் அவ ஃப்ரெண்டு ஸ்கைப் கிளாஸ் கேட்டான்னு, ஏதோ ஆராய்ச்சிக்காக இந்தியா வந்திருக்காளாம். சூப்பர் பைரவி, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க ஆராய்ச்சி கூட புதுமையா இருக்கு. என் பாராட்டுக்கள். அது சரி பைரவி, இந்த மாதிரி எல்லாம் ஆராய்ச்சி பண்ண முடியுமா என்ன? எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்ற மகதிக்கு, ஏன் முடியாது மகதி? சங்கீதத்துக்கு நம்ம பரம்பரைக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஏதோ ஒரு மூலையிலேயாவது தொடர்பு இருக்கும். அதை பற்றி தான் இந்த ஜீன் பேட்டர்னில் ஆராய்ச்சி செய்கிறேன். ஏற்கனவே நிறைய கண்டுபிடிச்சிருக்கேன். பார்க்கலாம் இது எவ்வளவு தூரத்துக்கு முடியும்னு. பைரவி, நீங்க நல்லா தமிழ் பேசுறீங்க. அமெரிக்காவில் இருந்தாலும் அம்மா ரொம்ப கண்டிப்பு. கட்டாயம் வீட்டில் தமிழ்தான். அதான் பழகி போச்சு. இன்னும் ஒன்னும் தமிழ் நல்லா தெரிஞ்சதுனால பாட்டு அனுபவித்து பாட முடிகிறது. என்ன கொஞ்சம் போல் அமெரிக்கன் அக்சென்ட் இருக்கு. சரிம்மா பைரவி, சொல்லு, இப்போ உன்னோட ப்ரோக்ராம் என்ன? நீ எத்தனை நாள் இங்க இருப்ப? உன்னுடைய இந்த இந்தியா ட்ரிப் உன் ஆராய்ச்சிக்காகவா இல்ல வேறு ஏதாவதா? கேட்ட சாரதாவை ஒரு நிமிடம் ஒன்றும் பேசாமல் பார்த்தாள் பைரவி. பின்னர், மாமி, இரண்டும் சம்பந்தப்பட்டது. எனக்கு மராட்டி அபங் பாடல் கற்றுக்கொள்ளணும்னு ஆசை. நீங்க அதுல ஸ்பெஷலிஸ்டாம் கலா சொன்னா. நான் மேபி இன்னும் 1 மாசமோ 2 மாசமோ இருப்பேன். இருக்கிறவரை கொஞ்சமாவது உங்ககிட்ட பாட்டு சொல்லிக்கணும். நான் அப்புறமா அமெரிக்கா போனாலும் ஸ்கைப் கிளாஸ் வச்சுக்கலாம். சரிம்மா, முதல்ல நான் உன்னோட குரலை கேட்கணும். கீர்த்தனை ஏதாவது பாடே. சற்று நேரம் அமைதியில் கழிய, முதல்ல உங்களை நமஸ்காரம் செய்கிறேன் மாமி என்ற பைரவி சாரதாவை கீழே விழுந்து நமஸ்கரிக்க, தீர்க்காயுசா இருடி குழந்தை, க்ஷேமமா இருக்கணும் என்று ஆசிர்வதித்தார் சாரதா. மெல்ல தன் தொண்டையை சரிப்படுத்தியபடி வசந்த பைரவி ராகத்தில் தியாகராஜ கீர்த்தியை கண்களை மூடி அனுபவித்து பாடினாள் பைரவி. அங்கே அமைதி சூழ்ந்தது. மகதி ஆச்சரியத்துடன் பைரவியை பார்க்க, சாரதாவோ அதிர்ச்சியில் பைரவியை ஆழ்ந்து பார்த்தபடி தன்னை அறியாமல் கண்களில் நீர் வழிய உட்கார்ந்திருந்தார். பாடல் முடிய பைரவி சாரதா மாமியை பார்க்க, அம்மா என மகதி அழைக்க, சற்று சுதாரித்து தன் கண்களை துடைத்தவரை புரியாமல் பார்த்தாள் பைரவி. மாமி, என்னாச்சு? ஏதாவது தப்பு பண்ணிட்ட? அங்கே இருந்த கலா என்ன சொல்வது என்று தெரியாமல் அவர்களை மாறி மாறி பார்க்க, மகதி, ஒன்றுமில்ல பைரவி, ரொம்ப நல்லா பாடின. அம்மாவுக்கு இந்த பாட்டுனா உயிர். வசந்த பைரவி ராகம் அவருக்கு பிடிச்சது. எப்பவும் இதை யார் பாடினாலும் உணர்ச்சி வசப்படுவா. வேற ஒண்ணும் இல்ல. அம்மா, என்னம்மா சொல்லு. சாரி பைரவி, மகி சொல்றா போல எனக்கு இந்த பாட்டை கேட்டாலே கண்ணுல தண்ணீர் வந்துடும். அதை விடு, ரொம்ப அருமையா பாடுனம்மா. மகி இந்த பாட்டு பாடுவா. ஆனா இந்த அளவு இவ்வளவு நேர்த்தியா நான் யார் பாடியும் கேட்கல. உனக்கு என்ன சொல்லி கொடுக்கணுமோ எனக்கு தெரிந்தது எல்லாம் நான் சொல்லித்தரேன். சங்கீதம்ங்கிறது எல்லோருக்கும் வராதுமா. அதை தயவு செய்து விடாதம்மா. உனக்கு சாட்சாத் அந்த சரஸ்வதியோட அருள் நிறைஞ்சு இருக்கு. நீ நன்னா இருக்கணும் என்றவர், சரிம்மா, நீ இத்தனை நாள் இந்தியாவில் இருக்கிறியோ, நீ வந்து என்கிட்ட கத்துக்கோ. உனக்கு சௌகரியப்பட்டா தினமே உனக்கு சொல்லித்தரேன். மாமி, உங்க ஃபீஸ் என்னன்னு சொல்லுங்கோ. எனக்கு தினமும் கிளாஸ் எடுத்தா பரவாயில்ல. எனக்கு வெளியில போற வேலை அப்படி ஒன்றும் இல்லை. என் ஆராய்ச்சி சம்பந்தமா காலையிலே கொஞ்சம் போக வேண்டி இருக்கும். சாயங்காலம் இந்த டைம் உங்களுக்கு சரிப்படுமா? ஃபீஸ் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. கலா கிட்ட கேட்டுக்கோ. நீ நன்னா கத்துண்டு போனாலே எனக்கு அதுதான் ஆத்ம திருப்தி. சரி மம்மி, நான் அமெரிக்காவில் இந்தியா கொடுப்பேன். எனக்கு நீங்க தினமும் கற்றுத்தர ரூபாயில் பார்த்தால் ஒரு கிளாஸுக்கு 2000 பொருள்.
அதே அளவுக்கு தரேன் என்ற பைரவிக்கு, என்னம்மா அவ்வளோ பணமா? எனக்கு மனசுக்கு ஒப்புக்கொள்ளவில்லை. அப்படியெல்லாம் நான் இது நாள் வரை வாங்கினது இல்லம்மா. மாமி, உங்க வேல்யூ உங்களுக்கே புரியல. உங்கள மாதிரி இருக்கிறவா இத்தனை நாளா எங்கேயோ இருந்திருக்கா வேண்டும். பாருங்கோ, நான் ஊருக்கு போறதுக்குள்ள உங்களை எப்படி மாற்ற போறேன்னு. முடிஞ்சா நீங்க சம்மதிச்சா நான் ஊர் திரும்பும்போது கையோட உங்களையும் அமெரிக்காவுக்கு அழைச்சிட்டு போயிடுவேன் என்று சிரித்தாள் பைரவி. அவ்வளோ ஆசையெல்லாம் இல்லை எனக்கு. ஏதோ என்னால முடிஞ்சத 4 பேருக்கு சொல்லித் தரணும். எங்க குடும்ப நிலை அவ்வளவு சரியில்லை. அதுக்காக தான் நான் கொஞ்சமா பணம் வாங்க வேண்டியிருக்கு. இல்லனா இந்த மாதிரி சங்கீதத்தை பணத்துக்கோசரம் சொல்லித்தர எனக்கு மனசு ஒப்புறதே இல்லை. மகிக்கு ஒரு கல்யாணம் முடிஞ்சு என் பையன் வசந்த் ஒரு நல்ல வேலையில உட்காந்துட்டா அப்புறம் எனக்கு இந்த பணமே வேண்டாம். முடிஞ்சவரை இலவசமா சொல்லித்தரணும்னு நினைச்சுட்டு இருக்கேன். பாப்போம் ஆண்டவன் என்ன வழி வச்சிருக்கான்னு என்றபடி சாரதா கிரேட் மாமி என்றபடி பைரவியுமே எழுந்து கொண்டாள். ஹால் சோஃபாவில் வந்து அமர்ந்தவர்கள், மகதி காப்பி கலந்து எடுத்து வா. தேங்க்ஸ் என்று சொல்லி எடுத்துக்கொண்டாள் பைரவி. பைரவி, நீ எங்கம்மா தங்கியிருக்க என்று கேட்ட சாரதாவே, மாமி, இப்பொழுதுக்கு ஏர்போர்ட் அருகே இருக்கும் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கேன். வீடு ஏதாவது பார்க்கணும். ஏதாவது பெயின் கெஸ்ட் மாதிரி இடம் இருந்தால் சொல்லுங்கோ. கலா புண்ணியத்துல உங்களை தெரிஞ்சது, அது மாதிரி யாராவது சொல்ல மாட்டாங்களா என்ன? யார் சாரதா இந்த பொண்ணு? பார்த்தால் ரொம்ப தெரிஞ்ச முகமா இருக்கு. ஆனா அயல்நாட்டு பொண்ணு மாதிரி இருக்கே என்றபடி தனது மகன் வசந்துடன் உள்ளே நுழைந்தார் ராமமூர்த்தி. வாங்கண்ணா, இவ பைரவி, அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கா. என்கிட்ட பாட்டு கற்றுக்கொள்ளணுமாம். கலாவோட ஃப்ரெண்ட் என்றபடி அவளை பற்றி முழு விவரமும் சொன்னவர் பைரவிக்கு ராமமூர்த்தியும் வசந்தும் யார் என்று சொன்னார். சாரதா அவளை பற்றி சொல்லி கொண்டிருக்க பைரவி ராமமூர்த்தியையும் வசந்தையும் தான் பார்த்து கொண்டு இருந்தாள். ஆமாம், நான் வரும்பொழுது என்னவோ பேச்சு அடிபட்டதே, வீடு அது இதுன்னு. அது வேறு ஒன்றும் இல்லப்பா. இவங்களுக்கு தங்குவதற்கு ஏதாவது இடம் வேண்டுமாம். 2 மாதம்தான் தங்க போகிறார்களாம். அதான் பெயின் கெஸ்ட் மாதிரி ஏதாவது தெரிஞ்ச இடமா கிடைக்குமான்னு கேட்டு கொண்டு இருந்தாங்க என்றாள் மகதி.